வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் அஜய் கார்த்திக். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. ஸோ டே 2 இப்போ நம்ம சிக்மங்களூரில் இருக்கோம். நம்ம பிளான் பண்ணபடி எதுவுமே நடக்கலை. ஸோ போகிற வழியில் என்ன இடங்கள்லாம் நல்லாயிருக்கோ அது எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறேன், வாங்க போகலாம். இப்போ நம்ம அடுத்ததாக ஜாரி வாட்டர் ஃபால்ஸ் தான் போகிறோம். என்னடா மழை வரலையேன்னு நினச்சேன், அதுக்குள்ளே மழை வந்துருச்சு. என்னடா ரோடையே காட்டுறேன்னு நினைக்காதீங்க, இந்த கிளைமேட்டில் மட்டும்தான் இப்படி இருக்குமா. ஸோ நீங்கள் வரும்போது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காதுன்றதுனால தான் நான் ரோடை காட்டுறேன். இப்போ நம்ம பார்க்குற இந்த ஃபாகெல்லாம் ரொம்ப கம்மிங்க. நாங்கள் மேலே போக போக பயங்கரமான ஃபாக் இருந்தது. இங்கே வண்டி நாங்கள் நிறுத்த போகிறோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. பட் ஆனால் வீடியோவில் அந்தளவுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரில. இங்கே புதுசாக ஒரு 2 பேரை மீட் பண்ணோம். அவங்க ஹைதராபாத்லேருந்து வந்திருக்காங்களாம். அவங்களும் நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து இப்போ நம்ம 8 பேர் மலை ஏற போகிறோம். சொல்கிறா வேற லெவலில் இருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ணல. உனக்குடா பயங்கரம் வேற லெவலு. தொண்டை இருக்கா போலாமா? இப்போ நம்ம ஜாரி வாட்டர் ஃபால்ஸ் தான் வந்திருக்கோம். இங்கே நம்மளோட சொந்த வண்டி எடுத்துகிட்டு போக முடியாது. நம்ம தான் ஜீப் தான் ஹையர் பண்ணி ஆகணும். ஒரு ஜீப் 800 சொல்கிறாங்க. இதில் 8 பேர் ஏற்றுவாங்க ஆக்சுவலி. ஆனால் இப்போ ஆஃப் சீசன்றதுனால 4 பேர் தான் ஒரு ஜீப்பில் ஏற்றுவோம், சேஃப்டி ரீசன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ தூரம் வந்தாச்சு, போகாமல் இருக்க முடியாது. போகலாம் வாங்க. என்ன கேட்டிங்கன்னா, இந்த 800 கொடுத்து போகிறது வருத்தம் தான் சொல்லுவேன். அந்த வாட்டர் ஃபால்ஸ்லேயே மொத்தமாக நாங்கள் வெறும் 8 பேர் மட்டும் தான் இருந்தோம். அதெல்லாம் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எங்களுக்கு. என்ன கொஞ்சம் அட்டைக்கட்டி தான் ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி மழை டைமில் வந்தால் இங்கே அட்டைகள் ஜாஸ்தியாக இருக்குமா. ஓகே உங்கள் அஜய் கார்த்திகோட ஃப்ரெண்டு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் சீசன் டைமில் வந்தீங்கன்னா இங்கே எப்படியுமே இங்கே குறைஞ்சது ஒரு 100 பேராவது இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக இந்த வாட்டர் ஃபால்ஸை நாங்கள் ஒரு ½ அன் ஹவர் கிட்ட இருந்து என்ஜாய் பண்ணோம். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உண்மையாகவே யாருமே இல்லாமல் இந்த வாட்டர் ஃபால்ஸில் அவ்வளோ அமைதியாக இருந்தது. ஒரு நல்ல ப்ளசண்ட்டான ஃபீலிங்காக இருந்துச்சு. கிளம்புறதுக்கு முன்னாடி ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாம் வாங்க.
எப்படி இருந்துச்சு? அட்டைப்பூச்சி தான் அதிகமாக இருக்குது. என்ன பண்ணுறது? மார்ச்சில் எல்லாரும் வருவாங்க, நார்மலாக இருக்கும், ஃபால்ஸ் இருக்கும், ஆனால் குளிக்கலாம். இப்போ குளிக்க முடியல, டைம் இல்லை. ஆமாம், ஆனால் திடீர்னு மழை தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா கஷ்டமாக போடும். அதனால தான் இறங்க போடும். தனிமையில் நம்ம இப்போ ஆளே இல்லை. மொத்த வாட்டர் ஃபால்ஸ்லேயும் ஆளே இல்லை, நம்ம மட்டும் தான் இருக்கும். உங்களோட ரிவ்யூ? செம்மையாக என்ஜாய் பண்ணோம். சத்தமாக பேசணும் இல்லை, கொஞ்சம் குரல் வந்து கொஞ்சம் அதனால் சத்தமாக பேச முடியாது. இது வந்து எடிட்டில் பார்த்துக்கிறாரு. எடிட்டில் டப் தான் பண்ணுவோம். இப்போ நம்ம அடுத்ததாக போய் சாப்பிட்ணும். காலையில் சாப்பிடல. அப்புறம் நம்ம வண்டிலையும் வந்து பெட்ரோல் இல்லை. ஸோ இங்கே எங்கேயோ லோக்கல் பெட்ரோல் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. அங்கேயும் போயிட்டு நம்ம வண்டிக்கு பெட்ரோல் போடணும். போகலாம் வாங்க. மேலே போக போக குளிர் ரொம்ப அதிகமாகிடுச்சுங்க. நாங்கள் ஒரு ஹோட்டல் நிறுத்தியிருக்கோம். இங்கே எதுவுமே சாப்பிட்றதுக்கு இல்லை, வெறும் மேகி மட்டும்தான் இருக்கான். சரி அதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புதுசாக வந்த நண்பர்களோடு பேசிக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலி அவங்க வந்து திரும்பி போகிறதா இருந்தாங்களாம். நாங்கள் ஒரு 6 பேர் வந்ததை பார்த்துட்டு நான் அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறேன்னு நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. ட்ராவலில் நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ட்ராவலில் இருக்க நல்ல விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நமக்கு நிறைய நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. இது தாங்க அந்த லோக்கல் பெட்ரோல். ஒரு லிட்டர் வந்து 120 ரூபாயாம். நீங்களும் இந்த மாதிரி எங்கேயாவது வந்தீங்க அப்படின்னா, மவுண்டன்ஸில் வந்து பெட்ரோல் இல்லைன்னா இங்கே பக்கத்தில் இருக்க கடைகளில் கேளுங்க. கண்டிப்பாக அவங்ககிட்ட வந்து பெட்ரோல் ஸ்டாக்கில் இருக்கும். தேவை இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, மேலே வந்துட்டோம். இப்போ நம்ம வந்து பாபா புத்தியங்கிரிக்கிட்ட வந்திருக்கோம். இதுக்கு மேலே வந்து அலௌடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி கீழே வந்து செக் போஸ்ட்டில் வந்து தடுத்துருக்கணும், உங்களை தடுக்காமல் விட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இந்த போர்டில் பார்த்தீங்களா, இது எல்லாமே இங்கே தான் இருக்குது. ஆனால் உள்ளே அலௌடு இல்லை இப்போ நம்மளுக்கு. அப்படியே இருந்தாலும் நம்மளால் பார்க்க முடியாது. ஏன்னா இங்கே பயங்கரமான ஃபாக் இருக்குது, பயங்கரமாக குளிருது, மழையும் பெஞ்சிக்கிட்டு இருக்குது. சரி, அவங்க தடுத்திருந்தால் இந்த ட்ரிப்பு டோட்டலாக வந்து கொலாப்ஸ் ஆகிருக்கும். அட்லீஸ்ட் வந்து ஒரு 2-3 இடத்தையாவது நாங்கள் பார்த்தோம். ஸோ அது வரைக்கும் சந்தோஷம்தான். ஆக்சுவலி என்ன கேட்டிங்கன்னா, இந்த ட்ரிப்பு வந்து கொஞ்சம் சொதப்பல் தான். ஆனால் நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஏன்னா மான்சூனில் 2 நாள் ஃபுல்லாக மழையிலே நனைஞ்சு நாங்கள் ஒரு இடம் விடாமல் சுற்றிருக்கோம். நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். ஆனால் எங்களுக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு டீ கூட கிடைக்கல. நீங்களும் வீடியோ மூலயமா இதை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். சுபாஷ இப்போ நம்ம வந்து 1740 அடி உயரத்தில் இருக்கோம். இங்கே வந்து பயங்கரமாக இப்போ குளிருது. இப்போ 16 டிகிரி செல்சியஸ் இருக்குது. ஸோ சீக்கிரம் கீழே இறங்கிடலாம். மஞ்சள் பாய்ஸ் கிளம்பலாமா? கீழே வந்தால் மழை பெஞ்சதுக்கான எந்த அடையாளமும் இல்லை. இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரிப் எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக ஒரு கோயிலுக்கு போவோம். அந்த மாதிரி இப்போ நம்ம ஒரு கோயிலுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். வாங்க. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீரநாராயணர் கோவில் வந்து கிபி 1200 கட்டியிருக்காங்க. இந்த கோவிலில் 8 அடி உயரம் நாராயணர் சிலையும் இருக்குது. 7 அடி உயரத்தில் புல்லாங்குழல் இசைக்கும் வேணுகோபாலன் சிலையும் இருக்குது. அப்புறம் யோக நரசிம்மர் சிலை இருக்குது. நீங்கள் சிக்மங்களூர் வந்தீங்கன்னா ஈவினிங்கில் வந்து இந்த கோயிலை பாருங்கள். சன்செட்டில் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையும் நான் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென், பாய்.